SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 தேர்தல்களும் தயார். தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. இலங்கைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த இந்தியா. ஓய்வூதியதாரர்களுக்கு மாதாந்தம் விசேட கொடுப்பனவு. டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் குறித்து எச்சரிக்கை. விமான விபத்து, 5 சடலங்கள் மீட்பு. மகளிர் ஆசிய கிண்ண தொடரில் அரையிறுதிக்குள் நுழைந்த இலங்கை அணி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ள போதிலும் அது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் ஆகிய இரண்டையும் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா தமது 2024 தொடக்கம் 2025 நிதியாண்டுக்கான பாதீட்டில் இலங்கைக்கும் ஒதுக்கீடுகளை அதிகரித்துள்ளது. அதன்படி நேபாளம் மற்றும் சிசல்ஸ் போன்ற அண்டை நாடுகளுக்கு இணையாக இலங்கைக்கும் வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் அதிகரிப்பு கிடைத்துள்ளது. இந்தியாவில் 2024 தொடக்கம் 2025 நிதியாண்டுக்கான பாதீட்டு திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் முன்வைத்தார். அதில் வெளிநாடுகளுக்கான இந்தியாவின் உதவி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கைக்கு இந்தியா ரூபாவில் 95 கோடி அதிகப்படியாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க சேவையில் ஓய்வூதியதாரர்களுக்கான விசேட மாதாந்த கொடுப்பனவாக 3000 ரூபாய் வழங்குவதற்கு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த தெரிவித்துள்ளார். அதன்படி சம்பள முரண்பாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை 2024 செப்டம்பர் மாதம் முதல் இந்த விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பாக தனிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பள முரண்பாடுகளை ஒரே அடியாக தீர்க்க குழு நியமிக்கப்பட்டது. இதற்கிடையில் அந்த குழுவின் ஆலோசனைப்படி செப்டம்பர் மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும். சுமார் 7 லட்சம் பேர் இதனால் பலன் பெறுவார்கள் என்று கூறியுள்ளார். அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் வேகமாக அதிகரித்துள்ளதாக பூச்சியியல் ஆய்வு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடுமையான அபாயங்கள் உள்ளதாக இனங்காணப்பட்ட பகுதிகளில் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பூச்சியியல் ஆய்வு அதிகாரிகள் சங்க தலைவர் நஜித் சுமனசேன குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் விளக்கமளித்த நஜித் சுமனசேன டெங்கு நுளம்புகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த இவ்வாறான அபாயகரமான நிலைமைகள் உள்ள பகுதிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். நேபாள தலைநகர் காத்மாண்டு அருகே 19 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. காத்மாண்டு விமான நிலையத்திலிருந்து 19 பயணிகளுடன் விமானம் ஒன்று புறப்பட்டது. காத்மாண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சவுத்ரியா ஏர்லைன்ஸ் விமானமே இவ்வாறு விழுந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓடுதளத்தில் சென்ற போதே கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதையில் சறுக்கி விபத்துக்குள்ளானது. ஓடுபாதையில் சறுக்கி விபத்துக்குள்ளான விமானம் தீப்பிடித்து எரிவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விமானத்திலிருந்த 19 பேரில் 5 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு குழுக்கள் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விமான விபத்தை அடுத்து காத்மாண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 2024 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண மகளிர் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு இலங்கை அணி தகுதி பெற்றுள்ளது. தாய்லாந்து அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை அணி இவ்வாறு அரையிறுதிச் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வென்ற தாய்லாந்து அணி முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தது. அதன்படி தாய்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 93 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. பின்னர் வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 11.3 ஓவர்கள் முடிவில் விக்கெட்டுகள் இழப்பின்றி இலக்கை அடைந்து வெற்றி பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் அணித்தலைவி சமரி அத்தப்பத்து அதிகபட்சமாக 49 ஓட்டங்களையும் விஷ்மி குணரத்னம் 39 ஓட்டங்களையும் பெற்றுக்கொள்ளனை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2 தேர்தல்களும் தயார். தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு.
இலங்கைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த இந்தியா. ஓய்வூதியதாரர்களுக்கு மாதாந்தம் விசேட கொடுப்பனவு. டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் குறித்து எச்சரிக்கை. விமான விபத்து, 5 சடலங்கள் மீட்பு. மகளிர் ஆசிய கிண்ண தொடரில் அரையிறுதிக்குள் நுழைந்த இலங்கை அணி.